வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடம் சுத்தமாக இருக்குது, அதில் எந்த கிரகங்களுமே இல்லை அப்படின்னா திருமண வாழ்க்கை சீக்கிரமாக அமையும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. பெண்களுக்கு 7ஆம் இடமும் 8ஆம் இடமும் சுத்தமாக இருக்குது, அதில் எந்த பாவ கிரகங்களுமே இல்லை. ஒரு ஜாதகத்தில், ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் அப்படி இருக்கு அப்படின்னா திருமண வாழ்க்கை ரொம்ப சீக்கிரமாக அந்த பொண்ணுக்கு இளம் வயதில் அமைந்துவிடும். ரொம்ப கஷ்டப்படாமல் சீக்கிரமாக கல்யாண வாழ்க்கை அமைஞ்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஆனாலும் இந்த 7 மற்றும் 8ஆம் இடத்தில் பாவ கிரகங்களே இல்லை என்றாலும் அவர்களுக்கு திருமண வாழ்க்கை தள்ளி போவதற்கான முக்கியமான காரணம் என்ன, அதை எப்படி கணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பு. சுத்தமான ஸ்தானமாக இருந்தாலும் அந்த ஸ்தானத்திற்கு முன்னும் பின்னுமாக இருக்கக்கூடிய பாவ கிரகங்கள் அந்த ஸ்தானத்தை நசுக்குவதால் அவங்களுக்கு சீக்கிரமாக திருமண வாழ்க்கை அமையாது, தள்ளிக்கிட்டே போகும். அப்போ திருமணம் அமையாததுக்கு ஒரு முக்கியமான காரணம், அந்த ஸ்தானம் மட்டும் சரியாக இருந்தால் பத்தாது, அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன, அந்த கிரகங்கள் அந்த ஸ்தானத்திற்கு வழி விட்டிருக்கிறதா இல்லை நசுக்குதான்னு பார்க்கணும். இதை பார்த்தா தான் அவங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத ஒரு கணிப்பாக நம்ம எடுக்கலாம். அது எப்படி கணிக்கணுன்றது தான் இன்றைக்கி ஜோதிட வகுப்பு. 7ஆம் இடம் எந்த கிரகங்களாலும் பிடிக்கப்படலை அப்படின்னு சொன்னாலும் அந்த 7ஆம் இடம் எந்த கிரகத்தால் நசுக்கப்படுகிறது. அப்போ திருமண வாழ்க்கை தள்ளி போகிறதுக்கு காரணம் அந்த 7ஆம் இடம் நசுக்கப்படுவது ஒரு முக்கியமான காரணம் இல்லையா. இதற்கு பெயர் பாப கர்த்தரி யோகம் அப்படின்னு சொல்லுவோம். கர்த்தரி அப்படின்னு சொன்னால் கட் பண்ணுவது, அதாவது வெட்டுவது. அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு பாவத்தை வெட்டக்கூடிய அளவாக ஒரு யோகம் செயல்படுது. ஒரு பாவத்தில் எந்த கிரகமுமே இல்லை, அதற்கு முன்னும் பின்னுமாக இருக்கக்கூடிய பாவங்களில் அசுப கிரகங்கள் இருந்து அந்த சுத்தமாக இருக்கக்கூடிய பாவம் நசுக்கப்பட்டால் அதனுடைய காரகத்துவம், அதனுடைய வேலை பாதிப்படையும். இதற்கு பெயர் பாப கர்த்தரி யோகம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல சுத்தமாக இருக்குது, அப்போ முன்னும் பின்னுமாக இருக்கக்கூடிய கிரகங்களை நீங்கள் பார்த்து இந்த கர்த்தரி யோகம் இருக்கா அப்படின்னு சொன்னால் திருமண வாழ்க்கை தள்ளி கொண்டே போகும். அது எப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம், லக்கணம் மிதுன லக்கணம் எடுத்திருக்கேன். அப்போ 7ஆம் இடமான தனுசு ராசி எப்படி இருக்குது? 7ஆம் இடம் தனுசு ராசி சுத்தமாக இருக்குது, எந்த கிரகங்களுமே இல்லை. 7ஆம் இடத்து அதிபதியான குரு 2ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கின்றார். அப்போ இந்த ஜாதகிக்கு சீக்கிரமாக கல்யாண வாழ்க்கை அமையணும். ஆனால் இவங்களுக்கு திருமண வாழ்க்கை அமையலை, ரொம்ப தாமதமாயிட்டே இருக்குது. வருகின்ற வரங்களும் ஏதோ ஒரு தோஷம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி திருமண வாழ்க்கை அமையாமல் இந்த பொண்ணுக்கு லேட் ஆகிட்டே இருக்குது. என்ன காரணம்? இப்போ நான் எடுத்திருக்கிறது திருமண யோகம் 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அமைப்பை எப்படி கணிக்கலாம், இதே மாதிரி தான் நீங்கள் மாங்கல்ய ஸ்தானத்தையும் பார்த்து கணிக்கணும். 7ஆம் இடத்தில் சுத்தமாக இருக்குது, இதுக்கு முன்னும் பின்னுமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். 6ஆம் இடத்தில் சூரியன் இருக்கக்கூடிய அமைப்பு, 8ஆம் இடத்தில் சனி இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த 2 கிரகங்களுமே பகை கிரகங்கள். அதனால் இந்த பொண்ணுக்கு திருமண வாழ்க்கை அமையலையான்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஒரு காரணம். இதில் முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி வக்கரம் பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு. இப்போ சனி வக்கரம் பெற்றிருக்கின்றார் என்றால் அவர் எப்படி நகருவாருன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் நகர்ந்து வருவார். சூரியன் நேர்கதியில் செல்லக்கூடிய அமைப்பு. எப்போவுமே சூரியன் சந்திரன் 2 கிரகங்களுமே நேர்கதியில் தான் செல்லுவாங்க, அவங்களுக்கு வக்கர கதி என்பதே கிடையாது. அப்போ சூரியன் நேர்கதியில் செல்கின்ற பொழுது தனுசு ராசியை நோக்கி வருவார். சனி வக்கரம் பெற்ற நிலை என்கின்ற பொழுது, வக்கரம் என்றாலே பின்னோக்கி நகரக்கூடிய அமைப்பு. அப்போ சனி மகர ராசியிலிருந்து தனுசு ராசியை நோக்கி வருகின்ற அமைப்பு. இந்த 2 கிரகங்களுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை கிரகங்கள். இந்த 7ஆம் இடத்துல எந்த கிரகங்களுமே இல்லை, சுத்தமாக இருக்கு. ஆனால் அதற்கு இருபுறமும் இருக்கக்கூடிய கிரகங்கள் பகை கிரகங்கள். சூரியனுக்கும் சனிக்கும் ஆகவே ஆகாது.
கடும் பகை கிரகங்கள் அப்படின்ற தலைப்பில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த 2 கிரகங்களுமே பகை கிரகங்கள். அப்போ ஒன்றை நோக்கி வருகிறது. அப்போ எந்த இடம் நசுக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடமான திருமண ஸ்தானம் நசுக்கப்படுகிறது. அப்போ 7ஆம் இடத்துல கிரகங்களே இல்லை என்றாலும் இந்த பெண்ணுக்கு திருமண வாழ்க்கை தள்ளி போவதற்கு இந்த பாவ கர்த்தரி யோகமானது முக்கியமான ஒரு காரணமாக இருக்கு. இந்த பாவ கர்த்தரி யோகத்துல ஏதாவது விதிவிலக்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். குருவினுடைய பார்வை இந்த நசுக்கப்படுகின்ற இடத்திற்கு கிடைக்க வேண்டும். அப்போ 7ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு இந்த இடத்துல உச்சம் பெற்று இருக்கின்றார். குருவினுடைய பார்வை 7ஆம் இடத்துக்கு கிடைக்கணும். அப்போதான் இதுக்கு ஒரு விதிவிலக்கு, இந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு. குரு எந்த இடங்களை பார்ப்பார்னு பார்த்தீங்கன்னா, குரு தான் நின்ற இடத்துல இருந்து 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பார். குரு நிற்கக்கூடியது கடகராசி. அப்போ குருவினுடைய பார்வை விருச்சிக ராசிக்கு கிடைக்கும், அடுத்தபடியாக மகர ராசிக்கு கிடைக்கும், அதற்கு அடுத்தபடியாக மீன ராசிக்கு கிடைக்கும். ஏன்னா 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்களை பார்க்கக்கூடியவராக குரு இருக்காருங்க இல்லையா. அப்போ குருவோட பார்வை இந்த நசுக்கப்படுகின்ற 7ஆவது ஸ்தானத்திற்கு கிடைக்கவில்லை. அதனால இந்த பாவ கர்த்தரியானது வேலை செய்யுது, இந்த பொண்ணோட ஜாதகத்தில் வேலை செய்யுது. குரு மட்டும் சுபர் கிடையாது, சுக்கிரனும் 75% சுப பார்வை கொண்ட கிரகம். அப்போ சுக்கிரனுடைய பார்வையாவது இந்த 7ஆம் இடத்தை நோக்க வேண்டும். அப்போ சுக்கிரன் எங்கே இருந்தால் பார்ப்பாரு? சுக்கிரனுக்கு ஒரே ஒரு பார்வை மட்டும்தான் இருக்குது. சுக்கிரனுக்கு 7ஆவது பார்வை மட்டும்தான் இருக்குது. அப்போ லக்கணத்தில் சுக்கிரன் ஒருவேளை இந்த பெண்ணோட ஜாதகத்தில் இருந்தால் இந்த 7ஆம் இடம் நசுக்கப்பட்டாலும் சுக்கிரனுடைய சுப பார்வை என்பது 7ஆம் இடத்துக்கு கிடைக்கும். அப்போ சீக்கிரமாக திருமணத்திற்குரிய வாய்ப்புகள் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சுக்கிரனுடைய பார்வை இந்த பெண்ணோட ஜாதகத்துக்கு கிடைக்கல. அப்போ இந்த கர்த்தரியானது வேலை செய்யும். அப்போ திருமண வாழ்க்கையை நசுக்கக்கூடியதாக அமைந்திருக்கு. அப்போ திருமண வாழ்க்கை தள்ளி கொண்டே போகும். இப்போ நிறைய பேருக்கு ஜாதகம் பார்க்கறதுக்கு நிறைய இப்போ கிரகங்கள் எந்த இடத்துல இருந்தால் ஒரு அந்த தோஷம் உள்ள அமைப்பு, இப்படி பல விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. ஆனால் 7ஆம் இடத்துல சுபர் இல்லை சுபருடைய பார்வை இல்லை, அந்த இடத்துல எந்த கிரகங்களுமே இல்லை, சுத்தமாக இருக்குது அப்படின்னா உடனே திருமண வாழ்க்கை தடையே இல்லாமல் கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த விஷயங்களையும் நீங்கள் கவனிக்கணும். அதாவது அதற்கு முன்னாடியும் பின்னாடி என்னென்ன கிரகங்கள் இருக்குது, அது ரெண்டுமே பகை கிரகங்களா அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். இந்த விதிகள் பராசர் முறையில் மட்டும் கிடையாது, பிருகுநந்தி நாடி முறையிலும் இந்த முறை எடுத்துக்கப்படுகிறது. அப்போ 7ஆம் இடம் நசுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் அந்த திருமண வாழ்க்கை தள்ளி போகக்கூடிய அமைப்பு. இது பெண்ணோட ஜாதகத்தில் மட்டும் கிடையாது, ஆணுடைய ஜாதகத்திலும் 7ஆம் இடம் நசுக்கப்படுகிறதா அப்படிங்கிறத பார்க்கணும். பெண்களுக்கு 7ஆம் இடமும் 8ஆம் இடமான மாங்கல்ய ஸ்தானமும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சுத்தமாகவே 8ஆம் இடம் இருந்தாலும் அதில் பாவ கிரகங்கள் இருக்கா, இல்லை பாவ கிரகங்கள் இதை மாதிரி பாவ கர்த்தரி யோகத்தில் இருக்கான்றதை கவனித்து தான் அந்த பெண்ணுக்கு மாங்கல்ய பலம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கணிக்க முடியும். ஒரு ஸ்தானத்திற்கு முன்னும் பின்னுமாக பாவ கிரகங்கள் இருந்தாலும் எப்போ வேலை செய்யாது அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நீங்கள் முதல்ல பார்த்தது எப்படி இந்த பாவ கர்த்தரி வேலை செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்க. இதற்கு அடுத்தபடியாக 2 பாவ கிரகங்கள் ஒரு ஸ்தானத்துக்கு முன்னாடியும் பின்னாடி 7ஆம் இடத்துக்கு இருக்குது, ஆனாலும் அந்த பாவ கர்த்தரி வேலை செய்யலை அப்படிங்கிறது நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த உதாரண ஜாதகத்தில் பாவ கர்த்தரி வேலை செய்யுதா இல்லையான்றதை பார்க்கலாம். சிம்ம லக்கணத்தை எடுத்திருக்கேன். அந்த சிம்ம லக்கணத்திற்கு 7ஆம் இடமாக கும்பராசி வருது. அப்போ திருமணத்திற்குரிய ஸ்தானம் கும்ப வீடு. இந்த வீட்டிற்கு முன்னும் பின்னுமாக என்ன கிரகங்கள் இருக்குது? ராகு இருக்காரு, அதற்கு முன்பாக சனி இருக்கக்கூடிய அமைப்பு. ரெண்டுமே பாவ கிரகங்களுக்கு இடையே இந்த 7ஆம் இடமும் 8ஆம் இடமும் இந்த ஜாதகருக்கு அமைந்திருக்கு. அப்போ 7ஆம் இடத்துல சுத்தமாக இருந்தாலும் திருமண வாழ்க்கை சீக்கிரமாக அமையுமான்றதை பார்க்கலாம். ராகு எப்படி நகருவார், இந்த பாவ கர்த்தரி வேலை செய்ய போகுதா, 7ஆம் இடமும் 8ஆம் இடமும் நசுக்கப்படுகின்ற அமைப்பு இருக்கான்னு பார்க்க போகிறோம். ராகு எப்பொழுதுமே பின்னோக்கி நகரக்கூடிய அமைப்பாகத்தான் இருப்பார். மகர வீட்டில் இருக்கின்ற ராகு பின்னோக்கி தனுசு ராசிக்கு வருவார். 7ஆம் இடமான கும்ப ராசியை இந்த ராகு நசுக்க மாட்டார்.
அடுத்தபடியாக பார்க்க வேண்டியது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கிரகம் என்ன? சனியும் ராகுவை நோக்கி நகர்கின்றாரா, 7ஆம் இடத்தை நோக்கி நகராருன்னு பார்க்கணும். அதற்கு சனி வக்கர கதியில் இருந்தால் மட்டும்தான் அவர் பின்னோக்கி கும்ப ராசிக்குள்ளே நுழையக்கூடிய அமைப்பு. இப்போது சனி மேஷத்துலேருந்து ரிஷபத்திற்கு செல்லக்கூடிய நேர்கதி சனியாக இருக்கார் இந்த ஜாதகத்தில். அப்போ சனியும் ராகுவும் சந்திக்கவில்லை, 7ஆம் இடம் நசுக்கப்படவில்லை. அப்போ இந்த 7ஆம் இடம் சுத்தமாக இருக்கிறது. இந்த ஜாதகத்தில் இந்த பாவ கர்த்தரி என்பது வேலை செய்யலை. இந்த ஜாதகருக்கு சீக்கிரத்தில் திருமண வாழ்க்கை இளம் வயதில் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. பாவ கிரகங்கள் இடையே இருந்தாலும் இந்த பாவ கர்த்தரி வேலை செய்யவில்லை என்பதை நம்ம கணிச்சிருக்கோம். ஆண்களுடைய ஜாதகத்தில் 7ஆம் இடத்தை மட்டும் பார்த்தா போதும். பெண்களுடைய ஜாதகத்தில் 7 மற்றும் 8ஆம் இடத்தையும் சேர்த்தே பார்க்கணும். 8 அப்படிங்கிறது மாங்கல்யஸ்தானம். இந்த மாங்கல்யஸ்தானம் நசுக்கப்படுகிறதா, அதில் ஏதாவது பாவ கிரகங்களுடைய இந்த சேர்க்கையான பாவ கர்த்தரி வேலை செய்தான்னு பார்க்கணும். ஆண்களுக்கு 7ஆம் இடம் மட்டும் பார்த்தா போதும் திருமணத்திற்காக. இப்போ திருமணத்தில் ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னும் பின்னுமாக இருக்கக்கூடிய கிரகங்களை வைத்து எப்படி ஒரு ஸ்தானம் நசுக்கப்படுகிறது அப்படிங்கிறத நீங்கள் நன்றாக கணிக்க உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வகுப்பை நீங்கள் அடிப்படையாக வைத்து 7ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடத்தில் கிரகங்கள் இல்லை என்றாலும் திருமண வாழ்க்கை சீக்கிரமாக கிடைக்குமா இல்லை தாமதமாகக்கூடிய அமைப்பு இருக்கான்றதை நீங்கள் கணிக்கலாம். சுப கிரகங்களுடைய பார்வை 7ஆம் இடத்திற்கு ஒரு ஆணோட ஜாதகத்தில் கிடைக்கணும், 8ஆம் இடத்துக்கும் பெண்ணோட ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னால் அப்போ அவங்களுக்கு இந்த பாவ கர்த்தரி என்பது அதிகமான பிரச்சனைகளை தராமல் அவர்களுக்கு தகுந்த வயதில் ஒரு திருமண வாழ்க்கையை தரும். அப்போ 7ஆம் இடம் தடையில்லாமல் ஒரு சுத்தமாக இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு இருக்குது அப்படின்ன உடனே திருமணம் சீக்கிரமாக அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு பலன் எடுக்கக்கூடாது. இதை எப்படி நம்ம சரியாக கணிக்க வேண்டும் என்பதை இன்றைக்கி ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.